அவ்வளவு ஒண்ணு பண்ணிடாதீங்க. டேய், நீ வண்டியில ஏறு, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. டேய், பார்ட்டியே லைன்ல வந்துட்டாங்க. ஹலோ. என்ன கஜா, பையனை தூக்கியாச்சா? பார்ட்டி இங்க தான் சார் இருக்கான். உனக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், லைனே கிடைக்கல. அது இங்க சிக்னல் வீக்கா இருக்கு, இங்க டவர் வீக்கா இருக்கு, அதான் லைன் கிடைச்சிருக்காது. அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? நம்ம தொழில பிரச்சனை இல்லாம இருக்குமா? அவனை தேடி உங்க வீட்டு பொண்ணு வந்திருக்கான். யாரு? கண்மணியா? அவ எதுக்கு அங்க வந்தா? ஏதாச்சும் கேட்டாளா? நாங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்கோமான்னு கேட்டாளா? அதெல்லாம் சொல்ல வாதியாரே, சின்னதா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். பொண்ணு இப்ப சைலண்டா தான் இருக்கா. யோ, என்னையா சொல்றீங்க? அடிச்சு கிடிச்சு போட்டீங்களா? சேச்சே, மயக்க மருந்து கொடுத்துருக்கோம், எந்திரிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். ஏய், அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆஹா, அவ மயக்கம் தெளிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாகணும். நான் உடனே அங்க வரேன். சீக்கிரம் வா தலைவரே, டைம் ஆகிட்டே இருக்குல்ல. உடனே வரேன், வை. டேய், ஆள் இப்ப வந்துருவாரு, வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். சரிண்ணா, பணம் கொடுப்பார்லண்ணா? கண்டிப்பாடா, கேஷ் பார்ட்டி இல்ல. என்னத்த பயந்துட்டீங்களா? என்ன ராஜி இந்த நேரத்துல வந்திருக்க? ஒண்ணும் இல்லத்த, வீட்ல இருக்க கஷ்டமா இருந்துச்சு, அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னமோ போ, உன்னை இப்படி பாக்குறதுக்கே சங்கடமா இருக்கு. ஏன் அத்த, ஏன் இப்படி சொல்றீங்க? நீ மட்டும் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிருந்தீன்னா உரிமையோட வந்திருக்கலாம். இப்போ சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேங்கிற. எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். வா ராஜி, இட்லியும் பெரண துவையலும் பண்ணிருக்கேன், சாப்பிடுறியா? இல்லத்த, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். குடிக்க ஏதாவது இருந்தா கொடுங்க. உன் மாமாவுக்கு கஷாயம் வச்சேன், சுக்கு கஷாயம் தான், சாப்பிடுறியா? உடம்புக்கு நல்லது. ஐயோ வேண்டாம் அத்த, எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொடுங்க, நான் சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதானே, போட்டு எடுத்துட்டு வர, நீ உட்காரு. சரி. அத்த, வீட்ல மாமா இல்லையா? அவர் சாப்பிட்டு இப்பதான் வெளியே போனாரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீ வேணா டிவி பார்த்துட்டு, நான் ஸ்டவ் தொடச்சு வச்சுட்டு 5 நிமிஷத்துல டீ போட்டு எடுத்து. ஒன்னும் அவசரம் இல்ல அத்த, உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு பொறுமையா வாங்க. சரி ராஜி.